ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 94. இந்த சாப்டர்ல சித்திரக்கூடத்தினுடைய அழகை பத்தி வர்ணனை பண்றேன். அந்த சித்திரக்கூடத்துல இருக்கும்போது ராம லக்ஷ்மணர்களும் சீதையும் சித்திரக்கூட மலையில ஒரு மாசம் வரைக்கும் ரொம்ப சௌக்கியமா இருந்தா. அப்புறமா ஒரு நாளைக்கு ராமன் ஜானகிய சந்தோஷப்படுத்தணும், அதை பார்த்து தான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக சித்திரக்கூடத்தோட அழகையும் அதனுடைய விசேஷங்களையும் பத்தி அவளுக்கு சொல்றார். அங்கே அவர்கள் பல நாட்கள் வரையில் இருந்தும் கூட அப்பதான் அதை பார்த்தது போல ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமும் உண்டாச்சு. தேவதைகளுக்கு நாதனான ராமனுக்கு எங்கயானும் பயம் இருக்க முடியுமா? தேவேந்திரன் இந்திராணியோட தேவலோகத்துல சஞ்சாரம் பண்றத போல ராமன் சீதையோடு அந்த மலைகளிலும் தாழ்வரைகளிலும் அந்த வனத்திலையும் எந்த பயமும் இல்லாம சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். சீதை இந்த அழகான மலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம ராஜ்யத்தை விட்டு வந்துட்டோம், பந்துக்களையும் மித்திரர்களையும் பார்க்க முடியல அப்படிங்கிற துக்கம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. பிராணப்பிரியே, இந்த சித்திரக்கூடத்தோட அழக பாரு. பல பட்சிகள் எல்லாம் அதை மறைச்சுண்டு இருக்கிற இடமே தெரியாம இருக்கு. சிகரங்கள் ஆகாசத்தையே போய் தொட்டுண்டு இருக்கு. சில இடத்துல வெள்ளியை போல வெளுப்பா இருக்கு, சில இடத்துல ரத்தத்தை போல சிகப்பா இருக்கு, சில இடத்துல இந்திரநீலம், புஷ்பராகம், ஸ்படிகம், பாதரசம் இந்த நிறத்தை போலவும், சில இடத்துல வெளுப்பும் கருப்பும் சேர்ந்த ஒரு நிறத்தோடையும் தெரியறது. பல வகை மான்களும் புலி, கரடி முதலிய துஷ்ட மிருகங்களும் பல வகையான பட்சிகளும் மகரிஷிகள்லாம் இங்கே இருக்கிறதால தங்களுடைய கொடூர சுவாவத்தை விட்டுட்டு ரொம்ப சாந்தமா இருக்கு. மா, நாவல், வேங்கை, இலந்தை, கடம்பு, பிரம்பு, மருதை, மாதுளை போன்ற மரங்கள்லாம் நிறைய புஷ்பத்தோடும் பழத்தோடும் நிறைய நிழலெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. இந்த மலைய இவைகளெல்லாம் அழகு பண்ணுறது. ஆணும் பெண்ணுமாக ரொம்ப சந்தோஷமா விளையாடின்னு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அங்க பாரு, வித்யாதரர்கள் விளையாடுற இடத்துல புருஷர்களுடைய ஆயுதங்களும் ஸ்திரீகளினுடைய ஆடைகளும் மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்கா பாரு. இந்த மலை ஊற்றுகளாலும் அருவிகளாலும் மதம் பெருகக்கூடிய ஒரு பெரிய யானையை போல தெரியறது பார்க்கறதுக்கு. பலவிதமான புஷ்பங்களினுடைய மனத்தை எல்லாம் கொண்டு வர அந்த புகையில அடிக்கக்கூடிய காற்று யாருக்குத்தான் ஆனந்தத்தை தராது? இங்கே உன்னோடும் லக்ஷ்மணனோடும் பல வருஷங்கள் இருந்தா கூட எனக்கு துக்கம் அப்படிங்கிறது தோணவே தோணாது. பலவிதமான புஷ்பங்களும் பழங்களும் மிருகங்களும் பட்சிகளும் மரங்களும் கொடிகளும் நிறைந்த, அதனால மறைந்து போன இந்த மலையில இருக்க இருக்க எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நான் வனவாசம் செய்யறதால 2 வகையான பிரயோஜனம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு, என் மனசுக்கு ரொம்ப சுகமும் பித்ருவாக்கிய பரிபாலனம் செஞ்ச திருப்தியும். 2வது, பரதனுக்கு ரொம்ப சந்தோஷமும் கிடைக்கிறது. சீதே, இந்த சித்திரக்கூட மலையில என்னோட இருந்துண்டு இந்த வினோதங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறியா? இப்படி வனத்துல வானப்பிரஸ்தர்களின் தர்மத்தை அனுசரிக்கிறது கேவலம் இந்த உலகத்துல மாத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இல்ல. வனவாசம் அப்படிங்கிறது சொர்க்கம், மோட்சம் முதலிய பல உத்தம பலன்களை தரும்னு இஷ்வாகு வம்சத்து ராஜ ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா. இந்த மலையில 4 பக்கமும் கணக்கில்லாத கற்பாறைகள் ரொம்ப அகலமாவும் கருப்பு, வெளுப்பு, மஞ்சள் முதலிய வர்ணங்களோடும் இருக்கு. இங்கே உண்டாகும் மகிமையுள்ள ஓஷதிகள் எல்லாம் ராத்திரி நேரத்துல அதுலேருந்து கிளம்பக்கூடிய பிரகாசத்தால நெருப்பு கொழுந்துகளை போல ஜொலிச்சுன்னு இருக்கு. சில இடங்கள்ல நிறைய குகைகள் இருக்கிறதால வீடுகளை போலவும், சில இடத்துல மரங்களாலும் கொடிகளாலும் நிறைஞ்சு இருக்கிறதுனால தோட்டத்தை போலவும், சில இடத்துல ஒரே கல் பாறையாவும் இருக்கு. இந்த மலை பூமியை பிளந்துண்டு ஆகாசத்தை எட்டி பிடிக்கிறது போல இருக்கு. கிழா நெல்லி, சரபுன்னை, பூர்ஜ பத்திரம்,
போன்ற இலைகளால மறைக்கப்பட்டு தாமரை இதழ்கள் பரப்பப்பட்ட படுக்கைகள்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறத பாரு. இங்க விளையாடும் ஆண் பெண்களால புஷ்ப மாலைகளும் பழங்களும் நாலாபுறத்திலும் செதறி போய் கிடக்கு. இந்த மலை இந்திரனுடைய ராஜதானியையும் மானசம் என்ற ஏரியையும் விட ரொம்ப அழகா இருக்கு. உன்னோடும் லக்ஷ்மணனோடும் சிரேஷ்டமான நியமங்களை அனுஷ்டிச்சுண்டு என் முன்னோர்களான ராஜரிஷிகளைப் போல இந்த வனத்தில் இருந்தா அயோத்தியில் இருந்து இந்த பூமியை ஆளுவதால் உண்டாகும் சகல சுகங்களையும் அனுபவிச்சது போன்ற திருப்தியை நான் அடைவேன் அப்படின்னு ராமன் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 95வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.